ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். இன்னைக்கு யூனிட் 6ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக், அதாவது சமூக சீர்திருத்த இயக்கத்துல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தியதாசர் அவர்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அவருடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா காத்தவராயன். அதாவது அப்புறம் ஏன் வந்து அயோத்தியதாசர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் மாதிரி இவரும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆசிரியர் பெயரை வந்து தனக்கான பெயரை வந்து மாற்றியிருப்பாரு. அதாவது காத்தவராயன் அவர்களுடைய ஆசிரியர் பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியதாச பண்டிதர் அப்படிங்கிறது. பண்டிதர் அப்படிங்கிற பேர் வந்து அவர் வந்து சித்த மருத்துவத்துறையில வந்து மருத்துவரா பணியாற்றிருப்பார். அதனால அவர் வந்து பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். சென்னையில வந்து பிறக்கிறாரு. எப்ப பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1845ல சென்னையில வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. சரிங்களா? அதே போல இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், சமூக செயற்பாட்டாளர், அதே போல மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர். தன்னுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பத்திரிகைகள் மூலயமா மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியதாச பண்டிதர். இவர் எந்தெந்த மொழிகள்லாம் இவருக்கு வந்து தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, இந்த 4 மொழிகளும் வந்து இவர் வந்து நல்லா வந்து பேசுவாரு, நல்லா எழுதுவாரு. சரிங்களா? அதே போல சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக பல போராட்டங்களை வந்து நடத்தினாரு. அதே போல ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகளை வந்து அரசு உருவாக்க உந்துதலாவும் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? அதே போல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து குரல் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து சமூகத்தில் நிலவிய சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு அகேன்ஸ்டா தான் இவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கறதுனால குறிப்பா பழங்குடியின மக்களுக்கு எல்லாமே வந்து சித்த மருத்துவ அந்த வசதிகளை எல்லாமே அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதே போல ஒரு பழங்குடி இன ஒரு பெண்ணையே வந்து திருமணமும் செய்து ஒரு முன்மாதிரியாக வந்து அந்த காலத்துல வந்து அவர் வந்து இருந்திருப்பாரு. அதே போல 1882 வருஷம் வந்து அயோத்தியதாசர் வந்து ஜான் திரவியம் அப்படிங்கிறவரோட இணைந்து வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமா, அதாவது திராவிடர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்த்து திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதை வந்து தென்னிந்தியா முழுக்க வந்து பரப்பி அதாவது அப்புறம் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கிறதுக்காக அந்த கழகத்தின் மூலியமா நிறைய உறுப்பினர்களை சேர்த்து அதற்காக பாடுபட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழையுமே வந்து அவர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1891ல திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதுல நிறைய உறுப்பினர்களை சேர்த்து இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, மக்களுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனை, அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி இவர் வந்து பேசியிருப்பாரு. இதனுடைய முதல் மாநாடு பாத்தீங்கன்னா நீலகிரியில வந்து நடந்திருக்கும். சரிங்களா? நீலகிரியில தான் வந்து இதனுடைய முதல் மாநாடு வந்து நடந்திருக்கும். இது வந்து பிஒய்க்யூல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியும் கூட. அதுக்கப்புறம் மக்கள் தொகை வந்து கணக்கெடுக்கும் பொழுதும் சரி, இல்ல அதாவது எந்த ரெஜிஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னா தங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையுமே இவர் வந்து சொல்லுவாரு. சரிங்களா? அதே போல 1876ல அத்வைதானந்தா சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலியமா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே கோவிலுக்குள்ள நுழையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலய பிரவேச போராட்டத்தையும் இவர் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பௌத்த சமயத்துல இணைய காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதிய பாகுபாடுதான். அதாவது பௌத்தர்கள் தான் உண்மையான தென்னிந்தியர்கள், உண்மையான ஆதி திராவிடர்கள், நம்ம பௌத்த மதத்தை வந்து பின்பற்றியவர்கள் தான் வந்து நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை பௌத்த சமயத்திற்கு ஆதரவா வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? 1887ல சீவக சிந்தாமணியும் 1898ல மணிமேகலை, இந்த 2 நூல்களையுமே வந்து பதிப்பித்து வெளியிட மிக முக்கிய காரணமாக வந்து இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி உண்மையான பௌத்தர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர்கள் தான், தென்னிந்தியர்கள் தான், பழங்குடியின மக்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதன் மூலியமா பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக பல கண்டனங்களை வந்து அவர் வந்து எழுப்பியிருப்பாரு. அதாவது வேத பிராமணியத்திற்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாரு. அதாவது அந்த வேதங்கள் மூலியமாக வந்து
மக்களை வந்து சாதி அடிப்படையில பிரிச்சு அவர்களை வந்து தாழ்த்துறது வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் 1898 இலங்கையில ஹென்றி எஸ் ஆல்காட் அப்படிங்கிறோட உதவியோட பௌத்த சமயத்தை வந்து தழுவி இருப்பாரு. அதே போல அதாவது அம்பேத்கரும் வந்து பௌத்த சமயத்தை தான், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற பேசிஸ்ல அம்பேத்கரும் அதே மாதிரி பண்ணியிருப்பாரு, இவரும் வந்து அதே மாதிரி பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அதே போல இதனுடைய விளைவாக நான் வந்து பௌத்த சமயத்தின் மூலியமா என்னென்னலாம் கத்துக்கிட்டனோ, என்னென்னலாம் வந்து அதன் மூலியமா பலனடைஞ்சனும், அதை எல்லாத்தையும் மக்களுக்கு பரப்புறதுக்காக சென்னையில சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மறுவாசிப்பு பண்ணுவார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள்ல எல்லாமே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே வந்து இருக்காது. அதனால வந்து அந்த இலக்கியங்கள் எல்லாமே மறுவாசிப்பு செஞ்சு அதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கு, இதுல வந்து எந்த ஒரு சாதி அமைப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வோ எதுவுமே கிடையாது, மக்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் வந்து தன்னுடைய இதழ் மூலியமாகவோ வாசிப்பு மூலியமாகவோ அவர் வந்து வெளியிடுவாரு. சரிங்களா? அதே போல இவர் வந்து இந்த சங்கத்தை வந்து அமைச்சார் இல்லைங்களா, சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை அமைச்சு அதன் மூலியமா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறப்போ அந்த கர்நாடகா பகுதியில இருக்கக்கூடிய கோலார் தங்கவயல் தொழிலாளர்கள் வந்து அதை அதிகமா வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவருடைய கொள்கைகளை வந்து கர்நாடகா மாநிலத்துல இப்ப வந்து அது வந்து கர்நாடகாவில இருக்கு. கோலார் தங்கவயல் தொழிலாளர்கள் வந்து அதை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1907 வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து வெளியிடுவாரு. அதுக்கப்புறம் அதனுடைய பெயரை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவருடைய அனைத்து போராட்டங்கள் அனைத்து முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பாராட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழரசன் அப்படிங்கிறவரோட முன்முயற்சியின் காரணமாக வந்து சென்னையில ஒரு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் வந்து ஏற்படுத்துவாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3, 2005 அதை வந்து மன்மோகன் சிங் அவர்கள் தான் வந்து முன்னிருந்து வந்து நடத்தி வைப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2008 அவர் இயற்றிய நூல்கள், அவர் பதிப்பித்த நூல்கள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அக்டோபர் 21, 2005 அவருக்கு அஞ்சல் தலையும் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த மாதிரியாக இன்னுமே சொல்ல போனா அயோத்திதாசரை வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய வந்து கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்த யூனிட் 6 வந்து சமூக சீர்திருத்த பத்தி வந்து பாக்குறப்போ அந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் தான் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்ம போன அந்த கா வெங்கடேசன் புக்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அயோத்திதாச பத்தி வந்து நமக்கு தமிழ்லயும் வந்து கேட்பாங்க, அதே போல ஜிஎஸ்டியும் வந்து கேட்பாங்க. எப்படி வள்ளலார் பத்தி தமிழ்லயும் கேட்பாங்க ஜிஎஸ்லயும் கேட்பாங்களோ அதே போல அயோத்திதாசர் பத்தி வந்து தமிழ்லயும் கேட்பாங்க, ஜிஎஸ்லயும் வந்து கேட்பாங்க. நமக்கு இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாடு நீலகிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஒகே கொஸ்டின் தான். அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்க வந்து பௌத்த சமயத்தை வந்து தழுவுனாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அத்வைதா நந்தா சபா எதுக்காக வந்து அவர் வந்து கொண்டு வந்தாரு, எந்த இயரு, அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அதே போல அவர் வந்து 1891 திராவிடர் மகாஜன சபை அப்படிங்கிற சபையை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதே போ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதே போல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதுல வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிஒய்க்யூஸ் வந்து இதுல வந்து இருக்கு. சரிங்களா? தேங்க்யூ.